ஒரு பெரிய வனத்தில் பல விலங்குகள் வசித்து வந்தன. அந்த காட்டில் ஒரு சிங்கமும் ஒரு நரியும் இருந்தன. அவர்கள் இருவரும் பல நாட்களாக உணவில்லாமல் பட்டினி பட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் சந்தித்து தங்களது பசிப்பைப் பற்றி பேசினார்கள். நாம் இப்படிப் பட்டினியில் இறந்துவிடக்கூடாது. ஒன்றாகச் சேர்ந்து வேட்டையாடலாமே என்று சிங்கம் கூறியது. நரிக்கும் அது நல்ல யோசனையாகத் தோன்றியது. உடனே ஒப்புக்கொண்டது. அப்போது சிங்கம் ஒரு திட்டம் சொன்னது. நீ பயங்கரமாக கத்துவாய். அதைக் கேட்ட விலங்குகள் பயந்து ஓடிவிடும். அப்போது நான் அவற்றை வேட்டையாடுவேன். நரி மிகவும் உற்சாகப்பட்டு தன் முழு குரலிலும் கத்த ஆரம்பித்தது. அந்த சத்தம் மிகவும் வியத்தகு ஒரு சத்தமாக இருந்தது. காடு முழுவதும் ஒலித்தது. பயந்த விலங்குகள் அங்கும் இங்கும் ஓடின. சிங்கம் ஓடி வந்த விலங்குகளை வேட்டையாடி பலவற்றைக் கொன்றது. அப்போது நரி சற்று ஓய்வு எடுக்க சிங்கத்தின் பக்கத்தில் வந்தது. அங்கு பல விலங்குகள் இறந்து கிடந்ததை பார்த்த நரி, என் கத்தல்தான் இவற்றையெல்லாம் பயப்படுத்தியது. அதனால்தான் இவைகள் இங்கு வந்து சிக்கின. எனக்கே எல்லா புகழும் சேரும் என்று பெருமை கொண்டது. அது சிங்கத்திடம் கேட்டது. நான் எப்படி கத்தினேன் பார்த்தாயா? என் கத்தலால்தான் இவ்வளவு விலங்குகள் சிக்கின. என்ன நினைக்கிறாய் என் வேலை பற்றி? அதற்கு சிங்கம் சிரித்துக்கொண்டு சொன்னது. நீ கத்தியதை நான் அறியாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நானும் பயந்துவிட்டு ஓடி மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பேனோ? அப்போது நரிதான் செய்தது எவ்வளவு சிறியது, சிங்கம் செய்தது எவ்வளவு பெரியது என்று புரிந்து கொண்டது. நாம் குழுவாகச் சேரும்போது ஒவ்வொருவரும் தங்களுக்கான வேலையைச் செய்ய வேண்டும். பெருமை கொள்ளும் முன் யாருடைய பங்கு முக்கியம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.